ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்க குழந்தையே, இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே. ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும். பொறுமையாகத்தான் வரும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும்
முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இனிமேல் தாமதிக்க கூடாது. இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிந்தது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது. அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளை, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிட போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தது நம் வாழ்க்கையில்? எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி
முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது. உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். நீ செய்த இந்த தவறினால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன தெய்வத்தை வணங்கினாய்? உனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நானென்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது. அங்கு சென்று நின்று விடலாமா, இங்கு சென்று தீர்த்து விடலாமா என்று ஓடுகின்றோமே தவிர நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொள்வதில்லை. யார் நமக்கு என்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களின் பேச்சையும் கேட்க தொடங்கிவிடுகின்றோம். என் குழந்தையே, இந்த அம்மா நான் உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ வணங்காத தெய்வமில்லை, போகாத இடமில்லை. ஆனால் உனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம் என்று நீ புலம்பி தவிக்கின்றாயே தவிர இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்று இது நாள் வரையிலும் உனக்கு தெரியவில்லை. அதிலிருந்து எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கஷ்டங்களை அதிகமாக நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் அதோடு சேர்ந்து நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய். கஷ்டங்கள் வருகின்றது, சமாளிப்போம் என்று நினைப்பதை விட நாமும் சேர்ந்து இந்த கஷ்டத்தோடு இருப்போம் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய். இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்கள் வந்ததற்கு காரணம் வேறு ஒரு தெய்வத்தை நீ வணங்கியது. நீ வணங்கிய இந்த தெய்வத்தை உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. எதனால் இந்த அம்மா இப்படி சொல்கின்றார்? தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே, எல்லா தெய்வங்களும் நல்லதுதானே செய்யும் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல என் குழந்தையே. உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு நீ கேட்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் தான். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்க கூடியவர்கள். எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் எதையும் அவர்கள் கேட்பது கிடையாது. இதை செய்தால்தான் நான் உனக்கு அதனை செய்து கொடுப்பேன், இதை தந்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எதையும் வேண்டி விரும்பி நின்றது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்தும் அதை கொடுக்க சரியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா உன்னுடைய குலதெய்வம். இவர்களை தாண்டியா நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் என்று சற்று நீ சிந்தித்து பார் என் குழந்தையே. ஒரு கஷ்டம் வந்தவுடன் நீ கண்ணீர் விட்டதை பார்த்தவுடன் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்வார்கள். நீ இங்கு சென்று பார்,
இந்த இடத்திற்கு சென்று பார், இந்த கோவிலுக்கு செல், இங்கே ஒருவர் இருக்கின்றார், அவர் உனக்கு ஆசிகளை கொடுப்பார் என்று நீயும் சொல்வாய். ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இத்தனை 1000 கொடுங்கள், இத்தனை லட்சத்தை கொடுங்கள் என்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுவார்கள். என் குழந்தையே, 1000 ரூபாயாக இருந்தாலுமே நீ ஓரிடத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கு உன்னை இந்த ரூபாயை வைத்துதான் இதை செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது தவறான இடத்தை நோக்கி நீ சென்றிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அங்கே வயிற்று பிழப்பிற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம், அதை தவறு என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. அது அவர்களினுடைய திறமை. ஆனால் அதுதான் தெய்வம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்று நீ நினைப்பதும் அதன் பின்னாலேயே சென்று அத்தனையும் இழப்பதும் உன்னுடைய தவறு. உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்றது. உன் குலதெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அவர்களை விடுத்து நீ இன்னொரு இடத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். இப்போது உன்னிடம் ஒருவர் உனக்கு கஷ்டம் வருகின்றது, பண கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு வேதனை அதிகமாக இருக்கின்றது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கின்றாய் என்றால் அதற்கு என்ன சொல்வார்கள்? முருகனை தரிசனம் செய், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வா, பழனி முருகனுக்கு சென்று வா என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்று என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் தவறு கிடையாது. இதுவெல்லாம் நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி நீயாகவே செய்யக்கூடிய விஷயங்கள். உனக்கு மனதிருந்தால் நீ செய்தால் போதும். முருகன் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னவுடன் நீ அங்கு இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல், அங்கே இதுவெல்லாம் செய்வார்கள், அதிகாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை அனுப்புகின்றார்கள். உன்னுடைய துணைவசம் உன்வசம் வரவேண்டும் என்று உன்னை யாரேனும் எங்கேனும் அழைத்து செல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என் குழந்தையே, அவர்கள் ஏதையாவது ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள். அங்கு சென்று நீ கையெடுத்து வழங்கிவிட்டாய், ஆனால் அது உனக்கும் சேர்ந்ததல்லவா? அந்த பாவம் வந்து சேரும் என் பிள்ளையே. அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதுமே நான் சொல்கின்றேன், அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உன்னுடைய தெய்வமன்றி மற்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீ மனதார அவர்களிடத்தில் நினைத்து கொள்ளலாம். அதுவும் தெரியாத ஒரு இடத்தில் புதிதாக சென்று எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்காதே. உன் குலதெய்வத்தின் துணை எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இருக்கட்டும். நேரத்திற்கு தகுந்தது போல, இடத்திற்கு தகுந்தது போல வேண்டுதலை மாற்றுவதோ அல்லது தெய்வத்தை மாற்றுவதோ ஒரு பொழுதும் நல்லதற்கல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்களில் ஈடுபடுவர்களை ஒரு நாளும் நீ தேடி செல்லாதே. எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகு நீ நன்றாக இருந்த வாழ்க்கையை கூட தொலைத்துவிட்டு நடுத்தெருவில் வந்து விடுவாய் என்பது உண்மை. எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். தெய்வம் தெய்வமாகத்தான் உன்னை தேடி வரும், இந்த மனிதன் அல்ல. அப்படியே இந்த தெய்வம் மனித ரூபத்தில் உன்னை தேடி வந்தாலும் உன்னால் அவர்களிடத்தில் இருந்து நல்லதை மட்டுமே பெற முடியுமே தவிர ஒரு பொழுதும் இது போன்ற தீய விஷயங்களை எல்லாம் நீ பெற முடியாது. நீயே நினைத்தாலும் அது உன்னை வந்து சேராது. நீயே இப்பொழுது இத்தனை ரூபாய் செய்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அதை உன்னால் செய்ய முடியாதபடிக்கு அந்த தெய்வம் செய்துவிடும். என் தங்க குழந்தையே, நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நீ வாழ வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.